38 வருடமாய் வியாதியாய் இருக்கிற அந்த மனுஷனிடத்துல கடந்த நாள் இந்த 100 நாள் ஜெபத்தில் தியானிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமான காரியம். ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொல்றார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. எப்படி அப்படி நடப்பாங்க? பொதுவாக எந்த இடத்துல ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும், நம்மவே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட அந்த ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டோமா, இன்ஜெக்ஷன் போட்டாச்சா, ட்ரிப்ஸ் ஏற்றியாச்சா, ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சாச்சா, சரி அவ்வளோதான், பணத்தை கட்டிட்டு கிளம்பும் போது நம்ம யாருமே அந்த பெட்டை பேக் பண்ணுறதெல்லாம் கிடையாது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெட்டை அங்கேயே போட்டுட்டு தன்னுடைய துணிமணிகள் அதெல்லாம் தான் நம்ம எடுத்துட்டு வருவோம். ஏன் அப்படின்னு சொன்னால், அடுத்து ஒரு நோயாளி ரெடியாக இருப்பாங்க. நம்ம அங்கேருந்து போன உடனே அந்த இடத்துல படுக்கிறதுக்கு இன்னொரு நோயாளி ரெடியாக இருப்பாங்க. இதுதான் வழக்கம், இதுதான் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது. ஆனால் இந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீ அந்த பெட்டை அங்கேயே போட்டுட்டு போக வேண்டாம். நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னால், நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. என்ன அப்படின்னா, இதுவரையிலையும் இத்தனை வருஷமா இந்த பெட்டில் நீ படுத்திருக்கலாம், ஆனா இதற்கு பின்பு நான் உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறேன். அந்த விடுதலை உனக்கு மட்டும் கிடையாது, இனி வர்றவங்களுக்கும் அந்த விடுதலை. நீ கடந்து போகிற இந்த சூழ்நிலையை, இந்த பலவீனத்தை இனி உங்க வம்சத்துல, இனி உங்க குடும்பத்துல யாருமே நீங்க அதை அனுபவிக்க கூடாது என்று விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். விடுதலையை மட்டுமல்ல, நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிற அந்த சாபத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஹல்லேலூயா.